நிழல் வரத்தான் செய்யும், எல்லா குடும்பத்திலையும் வர்றதுதான். இது போய் பெருசுபடுத்தி அதெல்லாம் கிடையாது. ஏங்க மனோஜ் அவர் தான் சொல்லிட்டாரு, பாரதி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. டேய் நீ தாண்டா இனிமேல் பார்த்துக்கணும். சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு, என் பிள்ளை இல்லாமல் சாப்பிடுவேன், பிள்ளையை கொண்டு போய் ஊட்டணும்னு சாப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட நான் அப்புறம் தான் எனக்கு அது வரைக்கும் நான் நம்பலை. இளையராஜா வீடியோ வர்ற வரைக்கும் இது நியூஸ் வருது, இது ஆர்த்தி காமிக்கிறாங்க காத்துல அணைஞ்சிருச்சுன்ட்டு திரும்பி மறுபடியும் காமிக்கிறாங்க. ஒரு பூ வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து விழுந்து அப்படியே அணைஞ்சு போச்சு. கமல் சாரும் ரஜினி சார் என்ன ஒருத்தருக்கும் ஒரு சூழல்னு இருக்குங்களே, திடீர்னு அப்புறமேல ஏன்னா இந்த கூட்டத்தில் வரவன் தனியாக போய் விசாரிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். இப்போது நான் கேட்குறேன், இப்போ டைரக்டர் வந்து ரொம்ப உடல்நிலை பலவீனமாக இருக்குது, இந்த நேரத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள நிறைய பிரச்சனைகள் போகுது, குடும்ப பிரச்சனை போகுதுன்னெலாம் சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன தான் நடக்குது? இது இந்த குடும்ப பிரச்சனையை வந்து பேச வேண்டாம், ஏன்னா இது வந்து பர்சனல் மேட்டர் இல்லை. அவர் பாரதிராஜான்ற ஒரு இது டைரக்டர், இவர் ஒரு மியூசிக், இந்த இதில் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் அது நல்லா இருக்காது. அது எல்லா குடும்பத்தையும் எந்த குடும்பத்தில் நடக்கலை, எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு சின்னதாக இருக்கும், சின்னது பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நிழல் வரத்தான் செய்யும், எல்லா குடும்பத்திலையும் வர்றதுதான். இது போய் பெருசுபடுத்தி அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி இது புதாகரமாக பண்ணுறது அது தப்பு. அதாவது விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜுக்கு வந்து கடைசி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏங்க மனோஜ் அவர் தான் சொல்லிட்டாரு, பாரதி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. டேய் நீ தாண்டா இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால் முடியல, எனக்கு செயல் இருந்துட்டேன், நீ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரும் பார்த்துக்கணும். ஏன்னா வியாபாரம் முதல் போக்குவரத்து எல்லாமே அவன் தானே பார்த்துட்டு இருக்கேன். மனோஜ் தான் பார்த்துட்டு ஆமாம், ஃபினான்ஷியல்லேருந்து எல்லாமே நீ பார்த்துக்கணும். வர ரெண்டல் வருது, அது வருதுன்னா எல்லாமே அவன் தானே, அவங்க ஹேண்ட் ஓவர் தானே பண்ணிட்டாரு. அதுல அந்த மாதிரி எல்லாம் எது வதந்தி இப்போ ஏதோ வந்து போகிறவன் என்னை தூக்கி விட்டு போட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொத்து தகராறு இருக்கு இவங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது. சொத்து தகராறு என்ன சார், சொத்து தகராறு யார்கிட்ட என்ன சொத்து? இது பாரதிராஜா சுய சம்பாத்தியம். அவர் பார்த்துக்கு யார் 2 பேர் தான் இருக்காங்க, பொண்ணு பையன். இது தவிர வேறு யாருக்கு கொடுக்க போறாரு? ஏன்னா ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறாரா? இல்லை, 2 பேருக்கு தான் கொடுக்க போறாரு. 2 பேருக்கு. அப்புறம் இதுல பிள்ளைங்களுக்கு இல்லாத சொத்து என்ன? இதுல என்ன சொத்து தகராறு இருக்கு? அவர் யார் யாருக்கு என்னன்னு எடுத்துட்டு போங்கன்னு தானே சொல்றாரு. நான் இருக்கிற வரைக்கும் பாருங்க, நீங்க அவங்க அந்த பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அவர் தான் அவரு ஏன்னா போடுறது அள்ளிட்டா போறாரு இல்லைன்னு. எல்லாருக்குமே நாங்களாம் வயசாயிட்டோம், எனி மூமெண்ட்டு இல்லையா? அப்படிங்கிற போது நீங்கள் 2 பேரும் தான் ஆள போகிறீங்க, பொண்ணும் பையன்தான். அந்த பொண்ணை பொறுத்தளவில் வெளில அங்கே மலேசியாவில் அது ரொம்ப ஹை லெவலில் இருக்குங்க, ஜனனி. ஆமாம். அப்படி இவனுடைய போர்ஷன் கிடைச்சாலே போகிறேன். இப்போ மனோஜ் பண்ண வேலையெல்லாம் நந்தனா அவங்க பண்ணுவாங்களா? அவங்க மெயின்டைன் பண்ணி அவங்க புத்திசாலி தான் அந்த பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு. அதனால் அதை டேக் அவுட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, குடும்பத்தை ரன் பண்ணி கொடுக்குற ஆளுகள். அது மாதிரி இவர் இருக்கிற வரைக்கும் இவர் சொல்லிட்டாரு, நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது கடந்த 2 வருஷமாக வந்து மனோஜ் தான் அப்பா பாரதிராஜா வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு இப்போ அடுத்த கட்டமாக யார் அந்த இடத்துக்கு யார் இருப்பாங்க? அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்து நாம தான் எல்லாம் பண்ணிக்கிறணும். இப்போ நாங்கள்லாம் இருக்க முடியல, திரும்பி நம்ம போயிட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஏன்னா எங்கள் அண்ணன் இருக்காங்க, இது மருமக இருக்குது, அப்படி குழந்தை இருக்குது. குழந்தை ரொம்ப மனோஜோட குழந்தையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாசமாக இருக்குங்க. நேற்றெல்லாம் மத்தியானம் காலையில் சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு, என் பிள்ளை இல்லாமல் சாப்பிடுவேன், பிள்ளையை கொண்டு போய் ஊட்டணும்னு சாப்பிட்றாரு. ஸோ அந்த மாதிரி இதுகளுக்கு அடிமையாக இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. என்ன நம்ம இல்லைன்னு யார் ஒருத்தர் இல்லைன்றதுக்காண்டி ஒரு மேட்ச் மட்டும் அதோ முட்டு போறாரு. அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர்
ரெண்டாவது ஏன் அவர் வந்து தனிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு? இங்கே வந்து கடற்கரை பங்களாவில் வந்து இருந்துகிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு? பெரிய குடும்பம், இல்ல குழந்தைங்க நிறைய இப்போ பேர். இப்போ நான் என்னால உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது. இப்ப நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கேன்னா நான் இப்படி நடமாட்டேன் இப்படி இப்படின்னா உங்களுக்கு உதவி எவ்வளவு feel பண்ணணும். இருக்கும்? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? நீங்க என்னையா என்னதான் பண்ணாலும் கூட ஒரு நேரம் கண்டிப்பா. முகத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. யாருக்கு எந்த செழிப்பு வர வேண்டாம். அதனால அவர் தனிமையா இருக்கு. தனியா இருக்கு, தனியா இருக்காரு. 2 பசங்களை போட்டிருக்காரு, அவங்க பார்த்துக்கிறாங்க, தேவையானதெல்லாம் இது பண்றாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நானே இருக்கட்டும்னு வச்சுக்கல, எனக்கு ஒரு இயலாமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நான் போட்டு பார்க்கக்கூடாது. நாம கொஞ்சம் ஒதுங்கி அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து போகணும். நம்ம அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான். அது தப்பு இல்லை, நல்லது. அவரு அடுத்தவங்களுக்கு சிரமப்படுத்தாம நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ ஊர்ல இருக்கிற மற்றபடி இடங்கள், அவங்க வீடுகள், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஒரு அங்க ஃபர்தர் அடுத்தடுத்து என்ன இவங்களுக்கெல்லாம் அந்த பழக்கங்கள் மனோஜுக்கும் மற்ற ஜன்னிக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு இது எங்கள் மச்சன் மனோஜ்குமார் இருக்கு. அப்படி அவர் கொஞ்சம் வேலை இது நேற்றுலாம் வந்து இந்த 2-3 நாளும் வந்து அவரே இழுத்து போட்டு ஆமா எல்லாம் பண்ணார். பார்த்துட்டு. ஸோ அது ஒரு அவருக்கு உடல்நிலை பாதிச்சு இதை கொஞ்சம் சரியில்லை. இருந்த போதிலும் கூட ராத்திரி பகலமாக உட்காந்து அவரோட வேலையை பார்த்துருக்கேன். அப்படி அந்த மாதிரி வீடு அந்த கேர் ரொம்ப கேர் எடுத்துக்கோ. அப்படி அந்த வீட்டை பொறுத்தளவில் நமக்கு எனக்கும் வயசாகி போச்சு இல்லையா, அதனால அந்த செயலுக்கு ஓடி ஆடி பண்ணுற அந்த இதில் போச்சு, அந்த காலங்களில் போச்சு. முன்னே இருந்தது நான் போய் எது பண்ணிட்டுருந்தேன். இப்போ என்னால் எனக்கு 82 வயசு ஆகி போச்சு. எனக்கு நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு யோசிச்சு போராடி வேண்டியது. அதெல்லாம் நானே செய்வேன். நான் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு 82 வயசு ஆயிடுச்சு. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இறைவனுடைய போட்ட பிச்சையில் நான் வாழ்ந்து போயிட்டுருக்கேன். பாரதி ராஜா என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம், அவர் இந்த துயரத்திலேருந்து சீக்கிரம் விடுபடணும். அதுக்கு நீங்கள்லாம் பெரிய உறுதுணையாக. கண்டிப்பாக நான் அதை தான் இந்த டெய்லி போயிட்டு அவர் கூடவே இருக்கேன். நம்ம என்னதான் நீங்கள் இருந்து பாருங்க, அவருக்கு அந்த அந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த ஆறுதல் வார்த்தைகள்லாம் நிரப்ப முடியும். சொல்லலாம், வார்த்தை சொல்லலாம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு வார்த்தைக்கு இதை இப்படி இன்னும் ஒன்றும் இல்லைங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் சொல்லிடுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது நான் வந்து அதை சரி பண்ண முடியாது. அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்கள தான் பார்த்துக்கணும். அவங்கள எப்போ பார்க்கறது? அவங்களுக்கு அவரும் என்னால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தார். படம் எடுத்து அதை அந்த இதில் கொஞ்சம் மறந்துடுவார். ஏன்னா இப்போ அவருக்கு அந்த சூழ்நிலை இல்லை. 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா அவர் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ 2 பேர் இருக்காங்க. அவரை பார்த்துக்கிறதுக்கே 2 பேர் இருக்கும்போது இனி வேறு என்னத்தை 24 மணி இது இந்த சிந்தனை தானே, வேறு டைவெர்ட் ஆகிறதுக்கு வழி இல்லை. நினைவுகள்லாம் கரெக்டாக இருக்கு. சில நேரங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் பேசுவார். அப்புறமேட்டு தெரியலையா பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அது இருக்கு அந்த ஏஜ் ஃபேக்ட். பட்டு மெமரி ஓரளவுக்கு கொண்டு வந்தார். அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணாருன்னு பழசெல்லாம் ஞாபகம் வரும். கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த பழசெல்லாம் ஞாபகம் ராஜா சாரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாரு. ஐயோ, ராஜாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அவரால். ஏன்னா அவங்களோட நட்பு வேறு சார். அதான் நான் சொல்கிறேன். மற்றவங்க 1008 பேசலாம். இவங்க 2 பேருக்குள்ள உறவுகள் வந்து அதான் ராஜா மனசுக்குள்ளே என்ன இருக்குது, பாரதி ராஜா மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது போயிட்டுருக்குங்க கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் யாராலையும் அதுதான் சும்மா சொல்லுவாங்க. வேறு ஐயோ பாரு அப்படி இப்படியாது கிடையாது. காலத்தால் அழிக்க முடியாது அதெல்லாம். அது நல்ல ஒரு உறவு. அது நமக்கே அது சிலர் பேசுறது நம்மகிட்டே பேசுவாங்க. அப்போ சங்கடம் என்னடா எனக்கு எல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அவங்க உறவை பற்றி. எனக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட 1959 அவங்களோட இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். இப்போ 66 வருஷம் ஆச்சு. 66 வருஷமாக அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியாதா? அதனால் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு நம்மகிட்ட சரி அவங்க தான் அவங்க வாயில் சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு வேண்டி நம்ம வருத்தப்பட்டு போயிட்டு நல்ல உறவு சார் அவங்க 2 பேருக்குள்ள. அதே மாதிரி அமர்
பாஸ்கர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெருசாக இருந்திருக்கும். அவர் ஏதோ துரதிர்ஷ்டம். அவர் ஆர்டி பாஸ்கருக்கும் பாரதி ராஜா சாருக்கு தான் பெரிய பெரிய நட்பு. ஆரம்பத்தில் அதான் நான் ஒரு ஃபஸ்ட்டு பாரதிராஜா போய் அங்கே அந்த ஊரில் இறங்குற போது பண்ணைப்புறத்தில் அப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. சர்வீலன்ஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட்டு, பிளாக் பெல்ட்டு, ஷூ போட்டு போய் இறங்கினோடனே அவங்களுக்கு 3 பேர் அப்படி நடந்தது. யார் ஒரு வித்தியாசம் ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்னு அப்படி திரும்ப அப்படி போனேன். அப்புறம் இவரே இன்ட்ரடியூஸ் பண்ணி, நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், சர்வீலன்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டு சாயங்காலம் பார்த்தா பாஸ்கரை வந்து தோலை கை போட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, ராஜாவும் பாஸ்கர் இது அமரும் பார்த்து, பாரா காலையில் போனேன் இன்னைக்கு தோலில் கை போட்டு வரேன். அப்படி பழக்கமாகி அப்படி நகம் சதயமா இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா பாரதிதாசருக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. பெரிய அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பலமா இருந்திருக்கு. அவர் வந்து பிஆர்ஓ எல்லாரையும் அப்படி இணைக்கிறாரு. அவர் வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார், எல்லாரையும் அப்படி ஒன்று சேர்க்கிறது மனுஷன். அவர் வந்து என்னன்னா யாருக்கு எந்த மன குறைகளும் வந்திருக்கு. நல்லா இருக்கு, நல்ல மனுஷன். சீக்கிரமாக போயிட்டார். அதான் நல்லவங்கள்லாம் நம்மகிட்ட இறைவன் வந்து நம்மகிட்ட வச்சிருக்க மாட்டேன், சீக்கிரமாக கொண்டு போயிடலாம். நம்மள மாதிரி கெட்டவங்க போயிட்டுருக்கேன். இவங்களுடைய நட்பில் எப்படி இருந்துச்சு? இளையராஜா அவர்களுடைய கார்த்திக் ராஜா, யுவன், வெங்கட் ரொம்ப க்ளோஸ். அது கார்த்திக்கு, யுவன், அப்புறம் நம்ம வெங்கட் பிரபு, பிரேம், பாஸ்கருடைய பையன் பார்த்தி பாஸ்கர், ஹரி, இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். வேணா மச்சான் போல அப்படி அந்த ஒரு பெரிய கேலப்பாக இருந்துச்சுப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் மனோஜோடைய வந்திருந்தாங்களா? கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு, கார்த்திக்கும் இது பிரேம்ஜி வெங்கட் வந்திருந்தாரு. இது எப்படி பாஸ்கர், பார்த்தி பாஸ்கர், அவங்க இவங்க 2 பேரும் வரல. என்னன்னு தெரியல, ஏதோ எங்கே இருந்தாங்க தெரியல. யாரு கார்த்திக்கும் யுவன் சங்கர், வெங்கட் வந்திருந்தாப்புல. வெங்கட் பூரா கடைசி வரைக்கும் போனாங்க. இவங்க ஏதோ ஒரு வேலையாக இருந்தாங்க எங்கே. ஏன்னா அப்பா கூட போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்பா வந்து அங்கே டெல்லி போயிருந்தா இல்லையா, ஒரு வேலை கூட போயிட்டாங்களான்னு தெரியல. இல்லைன்னா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க நிச்சயமாக. அவங்கெல்லாம் ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை வருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட போயிருந்தது. சப்போஸ் வர முடியாமல் இருந்ததுக்கு திரும்பி வந்து வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வரல. மற்றபடி அமர் அண்ணன் வரல. அன்றைக்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தார் பொழுது திரும்ப முந்தானில் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த வேலையெல்லாம் அவங்கெல்லாம் அவங்கவுங்க எருமத் சார்லாம் டெய்லி வந்துட்டு போயிட்டு வந்து விசாரிச்சு போயிட்டுருக்கு. நேற்று சாயங்காலம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார். கமல் வச்சு சிகப்பு ரோஜாக்கள், அப்புறம் ரஜினி வச்சு கொடி பறக்குது, ரகுமானை வச்சு இப்போ கருத்தம்மா மீசை, இதெல்லாம் பண்ணாலும் இவங்கெல்லாம் வரலைங்கிறதே ஒரு பெரிய குறையாக பார்க்கப்படுது. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை அந்த கூட்டம் கும்பல்னு நினச்சி வருவாங்க, அநேகமாக வந்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமல் சாரும் ரஜினி சார் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்குங்களே. திடீர்னு அப்புறம் வந்து ஏன்னா இந்த கூட்டத்தில் வருவான்னு தனியாக போய் விசாரிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்திருக்கலாம், திரும்ப வந்து நம்ம போய் விசாரிச்சுக்கலாம்னு நினைக்கலாம். அதனால் வரக்கூடாதுன்ற எண்ணங்களில் யாருக்கும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வருவாங்க, நீயும் வந்து தனியாக விசாரிக்கிறதுக்கு. ஏன்னா டைரக்டர் பார்க்குற போது அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த மனுஷனை இப்படி சிங்கம் மாதிரி பார்த்த மனுஷன் இன்னைக்கு எப்படி கொஞ்சம் இதாகிட்டு இருக்காரு, இதை பார்க்கறதுக்கு. கொடி பறக்குது சமயத்துலலாம் டைரக்டர் வந்து அப்படியே ஒரு டெரரா இருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி ரஜினிக்கும் நீங்கள் ஒன்று அவர் சொல்லுவார், என்னுடைய கருப்பு ராஜகுமாரன் ரஜினிகாந்த் அப்படிங்கிறார். அதாவது ஒரு 5 நிமிஷம் லேட்டுன்றதில்லை, வர்றதில்லையே ஏதோ டிராஃபிக்கில் 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் லேட்டுக்கு என்னென்ன புலம்பு பாடு தெரியுங்களா ரஜினி. உள்ளே நுழையிற செட்டுக்குள்ளே நுழையிற போதே சாரி லேட் ஆகிடுச்சு இவ்வளோ பெரிய மனுஷன். அதை பற்றி நினைக்க சொல்லவே கூடாது. எத்தனையோ பாம்பேலாம் போகிற ஆர்டிஸ்ட் வந்து 1 மணிக்கு தான் வர்றாங்க, மேக்கப்லாம் போட்டு 1 மணிக்கு வந்து ரெடி அப்படின்ட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. ஒரு 9 o'clock கால் ஷீட்டில் 8:50க்கெல்லாம் 8:55க்கெல்லாம்
வந்து கரெக்டாக நிற்பார். அதில் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 1008 எக்ஸஸ் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது மனுஷன் பார்க்க முடியாது. அதே மாதிரி கமல் சார் தான் மெனக்கெடுவார். அதாவது தொழில் சின்சியர். இந்த எங்கள் கைதிண்டேரியெல்லாம் அந்த ஓல்டு கெட்டப்பில் 4 ஹவர் ஆகுது சார் அவருக்கு. மார்னிங் 9 o'clock இப்போ மேக்கப் போடாது 1 மணி ஆகிடும் முடிச்சு வர்றதுக்கு. பல பேர் சொல்லிட்டு இருக்காரு, டைரக்டர் சார் நீங்கள் ஒன்லி டைரக்டர் இருக்கணும், நான் நடிக்கணும். நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்னா தான் எனக்கு சிக்கல். கமலா ஆமாம், நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்கீங்க. நான் 9 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சேன்னா 1 மணிக்கு தான் வந்தேன். ஸோ இந்த 4 ஹவரில் நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசர்னால. சரி நீங்கள் டேரக்டர் இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் டென்ஷன் கிடையாது. அதனால் இன்னி ஃபர்தராக வந்து நான் உங்கள்கிட்ட நடிக்கணும் அப்படின்ற நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுறது மட்டும் பண்ணணும். அடுத்தவங்க ப்ரொடியூசராக இருக்கணும். நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்னு நான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். முதல் அஞ்சலி வீடியோ வந்து இளையராஜா தான் கொடுத்துருந்தாங்க. அவர் வெளியூர் வர முடியலன்றதுனால அது அந்த மெசேஜ் அனுப்பினார். அது அப்போ கூட நான் அப்புறம் தான் எனக்கு அது வரைக்கும் நான் நம்பலை. இளையராஜா வீடியோ வர்ற வரைக்கும் இது நியூஸ் வருது. இது ஜெயாவில் போய் பார்க்குறேன். அப்புறம் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் முதல்ல போட்டாங்க. சரி இதுக்கு போய் அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஏங்க வேலை இல்லை சும்மா வருங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டு நீ ஊர்லேருந்து எல்லாம் வருது. அது அன்னைக்குங்க என் ஃபோன் வந்து டோட்டலாக இதாகிடுச்சு சார். அதாவது ஒன்றும் சார்ஜ் போச்சு, சார்ஜ் போட்டால் ஏற மாட்டேங்குது. சரி சார்ஜ் போட ஏற மாட்டேங்குதுன்னு பின்னு எடுக்கிற பின்னு பிடிச்சி ஒரு சோதனை மாதிரி இப்படி இன்னும் சரி பண்ணது அந்த ஃபோனை. என் பேத்தியோட ஃபோனில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருக்கும் வர்றதுக்கு போகிறதுக்கு காரணம். அந்த மாதிரி எனக்கு அது இது அன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே மார்னிங் ஒரு 2.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2.5 மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி ஆரத்தி காமிக்கிறாங்க. காற்றுல அணைஞ்சிருச்சுன்ட்டு திரும்பி மறுபடியும் காமிக்கிறாங்க. ஒரு பூ வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து விழுந்து அப்படியே அணைஞ்சு போச்சு. ஆமாம், ஆனால் இது என்னன்னா அவங்க என்ன அப்புறம் சாமிகிட்ட இந்த பாருங்கள் இதெல்லாம் சொல்லி என்னை இது பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க, நிச்சயம் எங்கள் இது பண்ண மாட்டீங்க, இது அணைஞ்சதுனால நான் வருத்தம். அதை வந்து அவங்களுக்குள்ளே கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. என்னடா அப்போ மனசுக்குள்ளே இருக்கு, என்னடா டக்குன்னு வந்து ஒரு தடவை ஆர்த்தி காமிக்கிறப்போ திரும்ப அணைஞ்சிச்சு, மறுபடியும் போதோடனே அந்த பூவே வந்து மறுபடியும் அந்த இதில் அணைச்சு. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு இது வெளியே சொல்ல முடியல. சொன்னால் நாங்கள்லாம் வருத்தப்பட்டுருவோமா என்ன எந்த அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே மைண்ட் வச்சேன். அந்த இது நடந்தோன்னு அழுதாங்க பாருங்க, கதறி இதுக்காக என்னை முன்கூட்டி அந்த எச்சரிச்சியா நீங்கள் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போடுங்க. டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து தன்னோட பையன் மனோஜ் பேர்லேயே மனோஜ் கிரியேஷன்ஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ ஆரம்பிச்சது? அதாவதுங்க